2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்குள் போனார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஒருவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார், ஒருவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்பட்ட ஜெபம், அங்கீகரிக்கப்படாத ஜெபம். இந்த கால வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜெபத்திற்கு சில நேரம் பதில் வரவில்லை, ஜெபத்துக்கு சில நேரம் பதில் தாமதமாகிறது. ஆனால் ஜெபத்தை கேட்கிறவரோ நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரோ அவர் நிச்சயமாய் பதிலளிக்கிறார். இப்ப லூக்கா புத்தகம் 18:10 வாசிக்கும் பொழுது 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்குள்ளே போனார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். அப்ப 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்குள் போனார்கள். தேவனை பார்க்கும்படிதான் போனார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிதான் போனார்கள், தன்னுடைய கோரிக்கைகளை, விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் போனார்கள். ஆனால் ஒருவனுடைய சுபாவம் மாறவில்லை, ஒருவனுடைய சுபாவம் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இப்ப பரிசேயனுடைய சுபாவம் மாறவில்லை. பரிசேயன் தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தவில்லை. பரிசேயன் தேவனுக்கு முன்பாக தன்னை எப்போது நீதிமானாக காமிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் அநேக பரிசேயர் நமக்குள்ள இருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த பரிசேயர் யார் என்றால் பயங்கரமான மத குருக்கள். பரிசேயர் யார் என்றால் தேவனோடு எப்போதும் எதிர்த்து நின்றவர்கள். இந்த பரிசேயர் தான் அவருடைய அந்த லாவுக்கும் இயேசு கிறிஸ்துடைய அன்பான கிருபையுள்ள வார்த்தைக்கும் அந்த சம்பந்தம் இல்லாமல் காணப்பட்டது. பரிசேயர்கள் மன்னிக்க கூடாதவராக இருந்தார்கள். கிறிஸ்துவின் உபதேசம் மன்னிக்கப்படக்கூடிய உபதேசமாக இருந்தது. இந்த பரிசேயன் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முதல் ஸ்தோத்திரமே எங்கு தொடங்குது அப்படின்னா பெருமையோடு தொடங்குகிறது. பரிசேயனுடைய ஜெபம் பெருமையோடு தொடங்குறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நம்முடைய ஜெபம் பெருமையோடு தொடங்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் அன்போடு, நாம் மன்னிக்கப்பட்டோம் அந்த உணர்வோடு தொடங்கும்படி தேவன் விரும்புகிறார். நாம் ஒரு காலத்தில் மன்னிக்கப்படாதவர்களாக இருந்தோம், இப்போ கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டோம். அந்த உணர்வு சாகும் வரை இருக்க வேண்டும். நாம் நீதிமானம் அற்றவராக இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக மாறிவிட்டோம். எனவே மற்றவர்களை பார்த்து பாவி என்று சொல்ல நாம் அழைக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு பல பரிசேயர் நமக்குள்ள இருக்கிறார்கள். கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளாக, கிறிஸ்துவ ஊழியருக்குள்ளாக அநேக பரிசேயருடைய ஆவி இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தன்னை எப்பொழுதும் ஒரு நீதிமானாக காட்ட விரும்புகிறார்கள். தன்னை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் மற்றவர்களை பாவி என்று ஒத்துக்கொள்ள வைக்கிறதிலே போராடுகிறதை பார்க்கிறோம். ஆர்கியூமெண்ட் ஸ்பிரிட். இப்போ பரிசேயனுக்குள்ள பார்க்கும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, தேவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பாவியை போல இல்லை, இந்த விபச்சாரக்கார மனிதனை போல இல்லை, அவனை போல இவனை போல இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி செபிக்க வந்த இந்த ஆயக்காரனை பார்த்து இவனை போல் இல்லாத ஸ்தோத்திரம் என்று சொன்னதை பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காட்ட முடியாது. நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். எனவே ஒருவேளை நீங்கள் நீதிமானாக காட்ட வேண்டும் என்று விரும்பினால் தேவன் அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் அளிப்பதில்லை. பிரியமானவர்களே, எனவே இந்த நாளில் அன்போடு நாம் கிறிஸ்துவோடு அன்போடு அவர் நம்மை மன்னித்தது போல பிறருக்கும் மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் அநேக நேரம் நமக்குள்ள அந்த பரிசேயருடைய ஆவி கிரியை செய்கிறது. பரிசேயருடைய அந்த ஸ்பிரிட் அப்போது சில நேரம் வந்து நமக்குள்ள போகிறத பார்க்கிறோம். இதெல்லாம் மத சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. அவனை பார்க்கும் எனக்கு வேதம் அதிகமாக தெரியும், அவனை பார்க்கலும் நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன், அவனை பார்க்கலும் நான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் அவனை பார்க்கலும் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் சொல்லி நீதிமானாக காட்ட விரும்புகிறோம். இதெல்லாம் பரிசேயருடைய ஆவியாக இருக்கிறது. பரிசேயர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தான், பரிசேயர்கள் தேவனோடு உறவாடக்கூடியவர்கள் தான், பரிசேயர்கள் தூய்மையானவர்கள் தான். ஆனால் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அவர்கள் செய்ய ஒரு நாளும் முடியவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் பரிசேயனை போல அல்ல, ஆயக்காரனை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது லூக்கா புத்தகம் 18:12 வாசிக்கும் பொழுது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், செவ்வாய் வெள்ளி உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இப்போ வெளியே கூட ஜெபம் பண்ணல சார், சத்தமாக ஒரு ஜெபம் பண்ணல, தனக்குள்ளே தான் பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான். தனக்குள்ளே தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், செவ்வாய் வெள்ளி பாசியும் போட்டிருக்கிறேன். ஆனால் ஆயக்காரன் போட்டானா எனக்கு தெரியாது. நான் ஆயக்காரன் தசமபாகத்தை கொடுக்குறான்னு, தைத்தை கொடுக்குறான்னு தெரியல, ஸ்தோத்திர ஆஃபரிங்கை கொடுக்குறான்னு தெரியல, அவர்களை வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரனுக்கு ஆயக்காரன் பணத்தை அனுப்புறான்னு தெரியல. ஆனால் நான் அதை சரியாக செய்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னை நீதிமானாக காட்ட வேண்டும் என்று விரும்பினதை பார்க்கிறோம். இந்த நாளில் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காட்ட வேண்டும் என்று விரும்பின நாம் பல நேரம் ஜெபத்திற்கு பதிலளிக்காமல்
பதில் நேரம் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்ப நம்முடைய கேட்டகரியை பார்க்கும்போது ஆயக்காரனை காட்டிலும் பரிசேயன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்தவராக இருக்கிறார். ஆமா, இப்பொழுதும் பல ஆயக்காரர்கள் நமக்குள்ள இருந்தாலும் அவர்களை காட்டிலும் நாம் உயர்ந்தவர்களாக காணப்பட்டாலும் சில நேரம் பொருளாதாரத்திலும் மற்ற காரியத்திலும் ஆயக்காரன் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கிறோம். எனவே பரிசேயருடைய ஆவி முற்றிலும் நம்மை விட்டு நீங்கி போகும் பொழுதுதான் நாம் ஆயக்காரனுடைய அந்த ஆயக்காரன் கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலளித்தது போல நம்முடைய ஜெபத்துக்கும் பதிலளிக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். எனவே மற்ற மனிதரை ஒப்பிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற ஊழியரை ஒப்பிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற விசுவாசிகளை ஒப்பிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கும் பொழுது நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள பிரியமானவர்களே. உங்களுக்கு என்ன தேவை அந்த காரியத்தை மாத்திரம் என்னுடைய பிள்ளை உயர்வுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நான் வியாதியிலிருந்து வெளியே வர விரும்புகிறேன். என் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன். அல்லது ஏதோ ஒரு சில உதவிகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், பண உதவிகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பதிலையும் ஆண்டவரேன்னு செபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பா. நாம் அங்கு போய் என்ன செய்யறோம்னா நீதிமானாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் சரியாத்தானே வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாதானே போய் கொண்டிருந்தது, நான் சரியாதான வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம், வருஷத்தில் 52 வாரங்களிலே சரியாக நான் தேவனோடு நடந்து கொண்டிருந்தேன். ஏனைக்கே போல தேவனோடு ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டிருந்தேன். ஆமா, ஆலயத்திற்கு சரியான நேரத்துக்கு தானே போய் கொண்டிருந்தேன் என்று சொல்லி சில பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது நம்மை நீதிமானாக்க காட்ட விரும்புகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் ஒரு உயர்வை வைத்ததுனால தான் யோசேப்பு வாழ்க்கையில ஒரு சிறைச்சாலை அனுபவம் வந்தது. ஆமா, ஒரு அடிமைத்தனத்தின் அனுபவம் வந்தது, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அனுபவம் வந்தது. ஏனென்றால் அவனை உயர்த்த வேண்டும் என்று, பார்வோனுக்கு தேவனாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சூப்பர்ல, பார்வோனுக்கு மேலாக யோசேப்பை கொண்டு வர வேண்டும் என்றால் சில நுகத்தடியை யோசேப்புக்கு மேல வைத்து ஆக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இந்த கால வேளையில ரோபை போல பாடுகளோடு கடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இந்த நாளை கர்த்தர் உன்னை காண்பிக்கிறார். என்னவென்றால் பாடுகள் உனக்கு நிரந்தரம் அல்ல என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். பாடுகளின் வழியாக நீ போனாலும் பிசினஸ்ல ஒரு பார்ட்னராக கைவிடப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீ மாட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை அப்படியே விட்டுற மாட்டாரு, உன்னை சரியான வழியில நேர்த்தியாக கர்த்தர் நடத்துவார் என்று இந்த நாளில் தீர்க்கதரிசனமான வார்த்தை உனக்கு நேராக அது கடந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் சில தோல்விகள் வரும்பொழுது மாற்றத்துக்கு ஜெபிக்கணும், அவ்வளவுதான். சில ஏமாற்றங்கள் வரும்பொழுது அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்கு தான் நம்ம கடமைப்பட்டுக்கிறோம். என்ன இப்படி நடந்துச்சு, ஆமா, இனி இது மாதிரி இந்த இழப்புகள் நான் சந்திக்க விரும்பவில்லை, என்னை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபிக்கும் போது அவர் ஆசீர்வதிக்க போதுமானவர் இருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளவே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், நம்மளவே ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இது இல்லை, நம்ம வேத வார்த்தையை தியானிப்போம், ஆமா, அதை பார்ப்போம். அவன் பண்றான் சபைக்குள்ள இருந்து கொண்டு தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியராக இருந்து தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி குற்றப்படுத்தாதபடிக்கு பரிசேயனுடைய ஆவியை குற்றப்படுத்தக்கூடிய ஆவி. ஆமா, ஒரு ஊழியக்காரன் என்றால் அவன் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், ஒரு மனிதன் என்றால் அவன் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே நம்ம என்ன செய்யறோம்னா அநேகருடைய வாழ்க்கையில நீதிபதியாக ஜட்ஜாக நம்ம செயல்படுகிறோம். அது தேவன் விரும்பவில்லை பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் முற்றிலுமாய் உங்களையும் என்னையும் இந்த பரிசேயனுடைய ஆவியிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவி என்பது பயங்கரமான ஆவி. ஆமா, இப்ப ஆயக்காரனுக்கு நம்ம வருவோம். ஆமா, இப்ப சம்பாத்தியத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா யார் கொடுக்குறான்? கர்த்தர் கொடுத்தது கொடுக்குறோம். பிரைஸ் தி லார்ட். தசமா கொடுக்கறதுல பெருமைப்படக்கூடாது, காணிக்கை கொடுக்கறது பெருமைப்படக்கூடாது. அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னமும் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நாம் என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். ஆமா, கர்த்தருக்கு தான் கொடுக்கிறோம். அது நமக்குள்ள ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? பெருமைப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லும் பொழுது லூக்கா 18 அதிகாரம் 13 வாசிக்கிறேன். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களால் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். இப்ப ஆயக்காரன் என்று சொன்னால் இவர் வேறு மதத்தை சேர்ந்தவர் அல்ல, வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. ஆமா, சமாரியனை பார்க்கிறோம். சமாரியன் என்றால் யூதர்களும் மற்ற மக்களும் மற்ற குழுக்களும் மிக்ஸ் ஆகி பிறந்தவங்க சமாரியர்கள். இப்ப சமாரியர்கள் போல் அல்ல இந்த ஆயக்காரர்கள். யார் என்றால் இவங்களும் யூதர் தான். ஆனா அந்நாட்களிலே ரோம கவர்மெண்ட்ல வேலை பார்த்தக்கூடியவர்கள், டாக்ஸ் கலெக்டர், ஆமா, வரி வசூல் செய்யக்கூடியவர்கள். ஆயக்காரர் என்றால் வரி வசூல் செய்யக்கூடியவர்கள். இது கனமான வேலை, ரோம கவர்மெண்டால ஆஸ்வதிக்கப்பட்ட வேலையாக இருந்தது. இப்ப இவர்களுக்கு ஒரு பெருமையான வேலை, ஆனால் அதை மக்கள் வெறுத்தார்கள். அந்த ஆயக்காரர்களை மக்கள் வெறுத்தார்கள். காரணம் என்னவென்றால், ஆமா, அவர்கள் ரோம் ஒரு கவர்மெண்ட் ஒரு வரி போட்டுருச்சு அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் தலைக்கு ஒரு வரி போட்டிருக்கான் அப்படின்னா இவன் 102 போடுறான்.
இப்படி ஆயக்காரர்கள் தன் 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 இஷ்டத்திற்கு ஒரு வரியை போட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே ஆயக்காரர்கள் மக்கள் வெறுத்தார்கள். ஆயக்காரர் யாரும் யூதர் தான். ரோமர் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்த்தவர்கள். இப்ப பிரிட்டிஷ் நம்ம ஆளும் பொழுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே அண்டர்டேக்கிங் இந்தியா. அப்ப இந்தியா இருக்கும் பொழுது பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணியாற்றினவர்கள் நம்முடைய இந்தியர்கள் தான். பிரிட்டிஷ் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் இருந்தவங்க யார்? இந்தியர்கள் தான். இப்ப ராணுவத்தில் இந்தியர்கள் இருந்தார்கள். இந்தியர்கள் தான் இந்தியர்களால் தாக்கப்பட்டார்கள். அப்ப உயர் பதவியில மாத்திரம்தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல சில தலைவர்கள் இருந்தார்கள். ஆனா மற்ற ஜோல்ஜர்ஸ் எல்லாமே யாருன்னா நம்ம இந்தியை சேர்ந்தவர். இதே போலதான் ஆயக்காரர்கள் அவர்கள் யூதர்கள் தான். ஆனால் யூதர்களிடத்தில் வரி வசூலை செய்ய வேண்டும் என்று ரோமர்கள் கவர்மெண்டால் நியமிக்கப்பட்டவர்கள். இதை மக்கள் வெறுத்தார்கள். இந்த காரியத்தை மக்கள் வெறுத்தார்கள். எனவே ஆனா கனமுள்ள வேலை மக்கள் வெறுக்கக்கூடிய வேலையாக இருந்தது. இப்பொழுது ஆயக்காரன் இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை சந்திக்க வருகிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் மக்களால் வெறுக்கப்பட்டீர்களோ, உறவுகளால் வெறுக்கப்பட்டீர்களோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் வெறுக்கப்பட்டிருக்கூடிய அன்பு சகோதர அன்பு சகோதரியே, தேவன் இன்னைக்கு உன்னை பார்க்கிறார். ஆயக்காரனை பார்த்து கவனித்தவர் இந்த காலை வேளையில உன்னையும் பார்க்கிறார். அதில் வாசிக்கும் பொழுது ஆயக்காரன் தூரத்தில் நின்று, சபைக்குள்ள கூட என்றாலும் தெரியல, சபைக்கு வெளியில் இருக்க மாதிரி அந்த காட்சியில் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அவன் உள்ள பரிசேயன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசேயன் தேவாலயத்துக்குள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுளுக்கு வெளியே இருக்கிறார். ஆனால் தேவாலயத்துக்கு வெளியே ஆயக்காரன் இருக்கிறார். ஆனால் கடவுளுக்கு உள்ளே இருக்கிறார். சூப்பர்ல, ஒரு அருமையான வெளிப்பாடுல. அப்ப ஆயக்காரன் தூரத்தில் நின்று கொண்டு வானத்துல கூட பார்க்கல. வானத்தை உயர்த்தி கூட, ஆண்டவரே, வானத்தை பூமி உண்டாக்கினவரே, மேல சர்வ சிருஷ்டி எஜமானனே அப்படி கூட அதை சொல்லிட்டு கூட மேல பார்க்கல. ஏன்னா தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியா என் மேல் கிருபையாயிரும் என்றார். ஒரே ஒரு வசனம் தான். சூப்பர்ல, அது பெரிய பாயிண்ட். பரிசேயருடைய பாயிண்ட் பார்க்கும்போது பெரிய பாயிண்ட். பெரிய ஜெபம். ஆனா இங்க பார்க்கும்போது ஒரே ஒரு ஜெபம் தான். யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் தூதனானவர் யாக்கோபை ஆசீர்வதித்து, உன் பேர் என்னப்பா இஸ்ரேலு, போ நீ பெருகுன்னு சொல்லி ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அப்ப உண்மை ஆசீர்வாதத்தொழிய என்னை ஆசீர்வாதத்தொழிய நான் போக விடேன், உண்மை போக விட மாட்டேன்னு சொல்லி அந்த தூதருடைய கால்களை கட்டி பிடிக்கும் பொழுது அந்த தூதர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இப்ப அதே மாதிரி தான் ஆசீர்வாதம் என்பது எல்லாத்தையும் குறிக்குது. நோய் இல்லாத வாழ்க்கை, பேய் இல்லாத வாழ்க்கை, பஞ்சம் இல்லாத வாழ்க்கை, எதிரிகள் இல்லாத வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆவிக்குரிய, அதுல எழுச்சி உள்ள வாழ்க்கை. இதெல்லாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதுதான் ஆசீர்வாதம். இப்ப இங்க பார்க்கும்போது இந்த ஜெபம், என் மேல் கிருபையாயிரும், என்னை மன்னியும் ஜெபம். ஆயக்காரனுடைய ஜெபம், என்னை மன்னியும். ஆயக்காரர்கள் ஸ்தோத்திரம், தவறான வேலை பார்த்தாலும் அவர் தவறானவர் அல்ல. அவர் நீதிமானாக காணப்பட்டவர்கள். ஆனா பரிசேயர்கள் தூய்மையான வேலையை பார்த்தார்கள். அவர்களுக்கு வேலை என்னன்னா, பைபிள் என்ன சொல்லுது, மோசேயின் ஆகமங்கள் என்ன சொல்லுகிறது, இதைத்தான் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார்கள். மத குருக்களாக இருந்தார்கள் பரிசேயர் கூட்டம். ஆனால் தேவனோடு அவர்கள் இணைக்கப்படவில்லை பிரியமானவர்களே. ஆனால் ஆயக்காரர்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இந்த கால வேளையில நீங்க பார்க்கிற வேலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதுக்காக நான் தண்ணி அடிக்கல, நான் மதுபானம் பண்ணவில்லை, நான் மதுபான கம்பெனி வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், அது அப்படி பேசக்கூடாது. அதுவும் பாவம் தான். அது பாவம் தான். ஏன்னா அநேகரை நீங்கள் தவறான வழிக்கு நடத்தி சொல்லுகிறீங்க. அப்ப நான் என்னுடைய உள்ளம் தூய்மையா இருக்கிறது, நான் பார்க்கக்கூடிய தொழில் அசுத்தமானது, நான் அப்படி பேசக்கூடாது. அது இந்த இதில் விதந்தவாதமாக நம்முடைய கருத்தை பதிவு செய்யக்கூடாது. நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மற்றவர்கள் இடர்கள் உண்டாக்காத பாதைகளை நாம் கவனமாய் கையாள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இடர்கள் உலகத்துக்கு வருவது அவசியம், அதை மாற்று கருத்தே இல்லை. இயேசு காட்டி கொடுக்கிறது அவசியம் தான். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கவில்லை என்றால் பேதுரு காட்டி கொடுத்திருப்பார், அல்லது யோவான் காட்டி, யாரோ ஒரு காட்டி கொடுத்தது ஆக வேண்டும். அப்போதான் அவர் சிலுவைக்கு போக முடியும். அப்ப இடர்கள் உலகத்திற்கு வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷன் மூலமாய் வருகிறதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அப்படின்றார். அவன் கழுத்தில் எந்த கல்லை கட்டி கொண்டு சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை போடுவது நலமாக இருக்கும் என்று சொன்னான். எனவே இந்த கால வேளையில கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியர்களாக இருக்கக்கூடிய நாம், யாருக்கு இடர்கள் உண்டாக்கிடக்கூடாது. நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் இடர்கள் உண்டாக்கிடக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய காரியங்கள் இடர்கள் உண்டாக்கிடக்கூடாது. நம்முடைய பேசக்கூடிய பேச்சில் இடர்கள் உண்டாக்கிடக்கூடாது.
அவனை பாவம் பண்ண தூண்டிடக்கூடாது. ஆமாம், டபுள் மீனிங்கை பேசிடக்கூடாது, அசுத்தமான வார்த்தையில் ஆமாம் கதைக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஆமாம், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். இப்போ ஆயக்காரனுடைய காரியத்தை பார்க்கும்போது அவன் தூரத்தில் நின்றான். பிரியமானவர்களே, தேவாலயத்துக்கு தூரம், ஆனால் தேவனுக்கும் அவனுக்கு தூரம் அல்ல. சூப்பர்ல, தேவாலயத்துக்கு தூரமாய் நின்று ஜெபித்தார், ஆனால் தேவனுக்கும் அவனுக்கு தூரம் இல்லை. அவருக்கு இணைக்கப்பட்டார்கள். ஆனால் பரிசேயன் தேவாலயத்துக்குள்ள புல்பீட்டுக்கு முன்னாடி வந்துட்டான். ஆமா, புல்பீட்டு முன்னாடி வந்தாச்சு. முன்னாடி வந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நீங்கள் பரிசேயராக இருக்க விரும்புகிறீர்களா, நீங்கள் ஆயக்காரராக இருக்க விரும்பல என்று இந்த கேள்வியை உங்கள்கிட்ட விட விரும்புகிறேன். ஆமாம், அந்த கேள்வியை உங்கள்கிட்ட விட விரும்புகிறேன். ஆனால் நாம் ஆயக்காரரை போல மற்றவர்கள் இடர் உண்டாக்காதபடிக்கு நம்மை தாழ்த்தி செபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். யோவான் புத்தகம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேதுருவை குறித்து வெளிப்பாடுகிறார். ஆமா, பேதுருவை குறித்து அவர் பேசுகிறார். ஆமா, ஒரு காலம் வரும், அப்பொழுது உன்னை நீ எனக்காக இரத்த சாட்சியை மறிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும், எனக்காக சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பேதுரு அதை ஏற்றுக்கொள்கிறார், சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாரு. ஆனா இவன் காரியம் என்ன அப்படிங்கிற வரக்கூடிய யோவானை பார்த்து, அந்த அன்பின் சீசனை பார்த்து சொல்றாரு, இவன் காரியம் என்ன அப்படி கேட்கும் பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நான் வரும் வரை இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்றார். அப்ப அந்த யோவான் மாத்திரம்தான் இயற்கையான மரணத்தை சந்திக்கிறார், மற்றவர்கள் இரத்த சாட்சியாக மறிக்கிறார்கள். இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையை தேவன் சரியா கொண்டு போயிட்டு இருக்காரு. நம்ம மற்ற வாழ்க்கை என்னன்னு கேட்கக்கூடாது. மற்றவர்களுக்கு தேவன் தீர்க்கதரிசனமாய் நம்மோடு இடைப்பட்டால் நம்ம அதை பேசலாம், அந்த காரியத்தை குறித்து நம்ம பேசலாம். ஆனால் மற்றவர்களை குறித்து தேவன் பேசவில்லாத காரியத்தை போய் நாம் பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவது நல்லதல்ல. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த கால வேளையில ஆயக்காரன் இணைக்கப்பட்டவனாக கடந்து போனதை பார்க்கிறோம். அதில் பார்க்கும்பொழுது தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லும் பொழுது அவன் நீதிமானாக்கப்பட்டான். நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று சொன்ன பரிசேயன் பாவியாக்கப்பட்டான். அதில் பிந்தின வசனம் வாசிக்கும் பொழுது அவன் அல்ல, இயேசு சொல்றாரு லூக்கா 18ஆம் அதிகாரம் 14 சொல்லும் பொழுது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ஆயக்காரர்கள் கிறிஸ்துவை எப்படியாவது பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். காரணம் என்ன? மக்கள் புறக்கணித்தார்கள், மக்கள் வெறுத்தார்கள். மக்கள் ஆயக்காரனை பார்க்கும்பொழுது ஒரு பாவியை போல பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் பரலோகம் ஆயக்காரன் நீதிமானாக பார்த்தது. பரிசேயர் கூட்டத்தை மக்கள் பார்க்கும் பொழுது தூய்மை உள்ளவராக பார்த்தார்கள். ஆனால் பரிசேயருடைய கூட்டத்தை கர்த்தர் நிராகரித்தார். அதில் வாசிக்கும் பொழுது லூக்கா புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் கூட வாசிக்கும் பொழுது, அவர் எரிகோவுக்கு பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாக இருந்த சகவி என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஆமா, இங்கேயும் பார்க்கும்போது சகையை குறித்து பார்க்கிறோம். சகைங்கிற பேருக்கு அர்த்தமே தூய்மைன்னு வருது, யதார்த்தம்னு வருது. அப்ப சகையு இவனும் ஆயக்காரனுக்கு தலைவனாக இருக்கிறான், மிகுந்த பணக்காரனாக இருக்கிறான். இவன் யார் அப்படின்னா, இவரும் டாக்ஸ் கலெக்டர் தான், இவரும் வரி வசூல் செய்யக்கூடியவர். ஆனால் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த காலை வேளையில இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற அன்பு சகோதரா, உனக்குத்தான் தேவன் காட்சியளிக்க விரும்புகிறார். இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அருமையான தங்கச்சி, கர்த்தர் உனக்குத்தான் காட்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடினால் ஜனக்கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல், அவர் குள்ளனாய் இருக்கிற 5 அடி கூட இல்லை. அப்ப வளர்த்து இல்லை, இயேசுவை பார்க்க முடியாதுங்கிற சூழ்நிலை உண்டான உடனே ஒரு முடிவு செய்யறதை பார்க்கிறோம். அவர் போகும் வழியில முன்னதாக ஓடி, இயேசு எந்த வழியில போய் கொண்டிருக்கிறாரோ அதற்கு முன்னதாக ஓடி, அந்த காலத்தில் பார்க்கும்போது நேஷனல் ஹைவேல 2 பக்கம் புளிய மரம் வச்சிருப்பான். இப்போ சாலையை அகலப்படுத்த 2 புளிய மரத்தெல்லாம் காலி பண்ணிட்டு நடுவில் என்ன வச்சிடறான்னா அந்த அரளி செடியை வச்சிடறான். அரளி செடி அந்த பூவை வச்சிடறான். இப்போ இங்கே பார்க்கும்போது அரளிப்பூ தானே. ஆமாம், இப்போ இங்கே பார்க்க 2 மரங்கள், 2 பக்கமும் அந்த மரங்கள் இருந்தது. அதுதான் அந்த காலத்தில் அசோகர் காலத்திலிருந்து அதுதான் யதார்த்தமாக இருந்தது நம்முடைய கல்ச்சர்லாம். அப்போ சாலையில் 2 பக்கமும் மக்கள் பிரயாணப்படும் பொழுது ஓய்வெடுக்கக்கூடிய காரியமாக இருந்தது அந்த மரங்கள். அதுக்கப்புறம் அவர்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அந்த பழம் கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு அந்த ட்ரீ தான் வச்சுருந்தான். ஏன் அப்படின்னா அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டு இலைப்பாற வேண்டும், உணவு உட்கொண்டு அதுக்கப்புறம் பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த ராஜாக்கள் காலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இயேசுவின் காலத்திலும் எரிகோவிலே இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ எரிகோவில் தான் வரி வசூலிக்கக்கூடிய இருதில் இருந்தார்.
எரிகோல வரி வசூலிக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலையை தான் பார்த்து கொண்டிருந்தார் சகேயு. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க விரும்பினார். இந்த கால வேளையில ஆமா, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதாக இருக்கிறார். ஆமா, இவர் யாரோ எப்படிப்பட்டவரோ என்று சீசர்கள் சொன்னார்கள். காற்றும் கடலும் இவருக்கு அடங்குகிறதே, இவர் கீழ்ப்படுகிறதே என்று சொன்னார். இந்த கால வேளையில இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க இன்னும் நமக்குள்ள ஒரு ஆவல் வர வேண்டும். இன்னும் நமக்குள்ள அந்த கிளர்ச்சி உண்டாகணும். அந்த பிரியாணியை கின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று ஆயக்காரனுடைய தலைவனாகிய சகோயை விரும்பினார். இந்த நாளில் நமக்கு விருப்பமாவது இருக்கா? 38 வருஷம் அவன் வியாதி உள்ள மனுஷனை, நடக்கக்கூடாத ஒரு மனுஷனை, பெதஸ்தா குளத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை கர்த்தர் கேட்ட கேள்வி என்னன்னா, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒரு விருப்பம் இருக்குதா? இந்த காலை வேளையில ஆயக்காரன் ஆகிய சகைக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது. எப்படியாவது பார்க்க வேண்டும். இந்த நாளில் நமக்குள்ள விருப்பம் வேணும். ஏன்னா எப்படியாவது என் வாழ்க்கையை இயேசு மாற்ற வேண்டும். என் பிசினஸ்ல தோற்று போய் காணப்படக்கூடிய பிசினஸ், மருத்துவ கைவிடப்படக்கூடிய என்னுடைய சரீரம், புறக்கணிக்கப்பட்ட என் வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட என் நிலைமை, இதெல்லாம் இயேசு மாற்றுவாரா என்று சொல்லி இன்னமும் அவர் எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நிச்சயமாய் மாற்றுவார் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஜாதியினராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க இந்த நாளில் விரும்புகிறார். உங்களையும் எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த கோத்திரமோ எந்த மத பிரிவினரோ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்ம எப்போது நீதிமானாக்க காமித்து கொண்டு கூட மற்றவங்களை பார்த்து எப்பயுமே நீ அன்ஃபிட்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. மற்றவங்களை பார்த்து நீ ஆவரேஜ் தான் ஒத்துக்கன்னு சொல்லக்கூடாது. நீ ஆவரேஜ் தான். நீ செட்டில்மெண்ட் கிடையாது. எப்போதும் அவங்களை குறை சொல்லி தெரியக்கூடாது. அந்த குறைப்படுத்தக்கூடியவரை, குற்றப்படுத்தக்கூடிய அந்த ஆவியை தேவன் வெறுக்கிறார் பிரியமானவர்களே. குறை சொல்லக்கூடிய காரியங்கள், குறை சொல்லக்கூடிய மனிதர்கள், இதெல்லாம் விபச்சார ஆவியை காட்டிலும் மோசமான ஆவியா இருக்கிறது. மதுபானத்தில் வெறி கொண்டக்கூடிய மனுஷனை காட்டிலும் குற்றப்படுத்தக்கூடிய ஆவி, குறைப்படுத்தக்கூடிய ஆவி மோசமாக இருக்கிறத பார்க்கிறோம். எனவே குற்றப்படுத்தக்கூடியவர்கள் நீதிபதி, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்தியன் பீனல் கோர்ட்டில் அவங்க சட்டம் பயின்றவர்கள், அவங்களுக்கு தான் அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க தான் ஒரு குற்றவாளியை தண்டிக்க அதிகாரம் உள்ளவர்கள், இந்திய கவர்மெண்ட் அதிகாரம் உள்ளவர்கள், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவங்க தான் சொல்ல முடியும் நீ குற்றவாளி அப்படின்னு. நம்மளாம் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாம் எந்த ஊழியனையும் விசுவாசிகளையும் எந்த ஒரு வேற்று மதத்தினரை நாம் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அந்த ஆவி, அந்த பரிசையுடைய ஆவியை தேவன் வெறுக்கிறார். அதனால தான் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அப்டேட்டே இல்லைங்க. ஒன்று குறை சொல்கிறோம், இல்லைன்னா குறை சொல்லக்கூடிய ஆள்கிட்ட பழகிக்கிட்டே இருக்கும். அதனாலேயும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பாதிக்கப்படுகிறது. அது நமக்கு தெரியாது. உடனே தெரியாது, ரிசல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏன்னா குறை சொல்கிறவனுடைய வாழ்க்கையில் நிறைய மரணங்கள் உண்டாகும், குற்றப்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் கட் ஆகும், அது பிரேக் ஆகும். இப்போ நம்ம அவங்கள்ட்ட பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் சம்பவிக்கும். எனவே நம்ம பார்க்கக்கூடிய வேலை ஸ்தலங்கள், போகக்கூடிய திருச்சபைகள், போகக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் குற்றப்படுத்தக்கூடிய மனிதரோடு இணங்கி பழகாமல் நம்ம தூரமாக இருக்கும். இதெல்லாம் பரிசேயருடைய ஆவியாக இருக்கிறது. ஆனால் சகைக்குள்ள ஒரு நல்ல உள்ளம் இருந்தது. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த கால வேளையில் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற உள்ளம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அந்த 2 பக்கம் மரம் இருந்தது. இயேசு அந்த இடத்தின் வந்தபோது அவர் போகும் வழியிலே முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினார். ஒரு காட்டு அத்தி மரம், ஒரு அத்தி மரத்தில் 2 வகை உண்டு, வீட்டு அத்தி மரம், காட்டு அத்தி மரம். இப்போ காட்டு அத்தி மரம் வந்து உயரமான ஒரு மரமாக இருந்தது. அந்த உயரமான மரத்தில் குள்ளமான சகை ஏறினதை பார்க்கிறோம். அந்த உயரத்தில் ஏற வேண்டும் என்ற விருப்பமாக இருந்தது. இன்னைக்கு நமக்கு உன்னதமானுடைய மறைவில் இருக்க வேண்டும் என்று அந்த ஏக்கம் இருக்க வேண்டும். அப்ப சீனாய் மலை உயரமாக இருந்தது. அந்த உயரமான அனுபவத்துக்குள்ளாக மோசே வர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப மோசே தேவன் அழைக்கும் பொழுது 80 வயதாக இருந்தது. அப்ப மலைக்கு காலையிலே என்கிட்ட வந்து நெல்லுன்னு சொன்ன உடனே அவர் மேலே வந்து நிற்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்மளால 4 மணிக்கு எந்திரிக்க முடியலங்கிறோம், 5 மணிக்கு எந்திரிக்க முடியலங்கிறோம், 6 மணிக்கு எந்திரிக்க முடியல, 7 மணிக்கு எந்திரிக்க முடியல. ஒர்க்கு டயர்டு சார், ஒர்க்கில் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி எதே சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் 80 வயதிலும் நம்ம மலை மேலே வந்து நில்லுன்னு சொன்ன உடனே சரியான நேரத்துக்கு வந்து மோசே வந்து நின்றார். மோசே மூலமாய் கர்த்தர் பேசினார், மோசையோடு பேசினார். மோசே மூலமாய் மக்களோடு பேசினார். சூப்பர்ல. இப்ப அந்த உயரமான காட்டு அத்தி மரத்தின் மேல ஏறி சகையோ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு பார்த்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது பரலோகத்தின் வல்லமை உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. பரலோகத்தின் பிரசன்னம் உங்களை தேடி வருகிறது. சூப்பர்ல. இப்ப இயேசுவை பார்த்திருக்கணும், ஆனா
இயேசுவை சகவி பார்க்க முன்பாகவே இயேசு சகவியை பார்த்தார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப பார்க்கும்போது லூக்கா 19ஆம் அதிகாரம் 5 இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகவியே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அப்ப இயேசு சொல்லும் பொழுது ஆமா சகைவே கரெக்டா பேரை சொல்றாருல, ப்ராப்பர்சி சொல்றார். ஆமா யாரும் சொல்லி கொடுக்கல, சொல்லாமே சகைவே நீ இறங்கி வா, இன்னைக்கு ஸ்டே பண்றதை உன் வீட்டில் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷமா இறங்கி வந்ததை பார்க்குறோம் இந்த காலை வேளையில. ஆமா நீங்க அவளை பார்க்கும்போது உங்க வீட்டில் ஸ்டே பண்ண அவர் வர்றார், நிரந்தரமாய் தங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விருந்தாளி அல்ல. ஆமா விருந்தாளி வருவாங்க போவாங்க, ஆனா நிரந்தர உறுப்பினர் தான் ரேஷன் கார்டு அட்டையில வைக்க முடியும். ரேஷன் கார்டு அட்டையில ஆமா அப்ப ரேஷன் கார்டு அட்டையில வைக்கிறது ஆமா அந்த வீட்டில் தங்கக்கூடியவர்கள். ஆமா அவங்களுக்கு தான் நிரந்தரமான. அப்ப இயேசு நிரந்தரமா நம்ம வீட்டில் தங்க வேண்டும் விரும்புகிறார். அலையா விருந்தாளி அல்ல, விருந்தாளியை போல அல்ல, இவர் எப்போது நம்மோடு இருக்க விரும்புகிறார் இந்த காலை வேளையில. அப்ப அந்த இடத்துல லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆயக்காரன் ஆமா வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட ஆமா துணியாமல் ஆண்டவருடைய கிருபை என்று மன்னிப்பு கேட்டார். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஆயக்காரனை கர்த்தர் அண்ணாந்து பார்த்தார். சூப்பர்ல, வசனம் மேட்ச் ஆகுதுல. அப்ப வானத்துக்கு அண்ணாந்து பார்க்க கூடாமல் இருந்த அந்த ஆயக்காரன் ஆமா நீதிமானாக்கப்பட்டு போனா, இந்த ஆயக்காரனை கர்த்தர் அண்ணாந்து பார்த்தார். சகைவே அப்ப மேல அண்ணாந்து பார்த்து சகைவி வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்கிறார். அப்ப போகும்போது ஆமா உன் வீட்டில் தங்கணும் சார் அப்படி சொல்லும் பொழுது மக்கள் சொல்றாங்க, ஆமா இவர் எதுக்கு மோசமான ஆள்கிட்ட போய் தங்க போறாரு அப்படின்னா. ஆமா மோசமான ஆளுகளை தேடிதான் இயேசு உள்ள வர்றார், பாவியை தேடிதான் உள்ள வர்றார். பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை வெறுக்கவில்லை. இன்னைக்கு நம்ம பாவிகளையும் வெறுக்கிறோம், பாவத்தையும் வெறுக்கிறோம். அதான் மேட்ரு. ஆமா சில பேரை பார்த்த உடனே அவன் பாவி சார் பாவின்னு வெறுக்கிறோம். ஆனா கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை வெறுக்கவில்லை. ஆமா நோட்டீஸ் த பாயிண்ட். இப்ப சொல்லும் பொழுது சீக்கிரமா இறங்கி வந்து சந்தோஷத்தோடு அவரை வெல்கம் பண்ணி போறான். அதை கண்ட யாவரும் லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதை கண்ட யாவரும் எல்லாரும் எவரிபடி எல்லாரும் இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். இப்ப சகைக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருந்தவர்கள், ஆயக்காரனாகிய சகைக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இயேசுவுக்கு விரோதமாய் பேசக்கூடிய நபராக மாறிவிட்டார்கள். ஏன்னா இவர்கள் எல்லாம் பரிசேயராக இருந்தார்கள். இந்த கூட்டம் பரிசேயர் கூட்டமாக இருந்தது. பரிசேயர் என்று என்ன அவர் நீதிமானாக காண்பித்து 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 கடைசி கடவுளே நீதிமானா இல்ல, கடவுளுக்கு மேலதான் நான் நீதிமானாக சொல்லக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டான். அரகண்ட் மைண்டு. இப்ப மைண்ட் எப்படி ஆகி போச்சுன்னா அவன் நீதிமான் இல்லை, அவன் பரிசுத்தவன் இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லை, இப்படியே சொல்லி சொல்லி கடைசி ஆமா ஏன் லெவலுக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டான். சூப்பர்ல, என்ன ஒரு வார்த்தை. அப்ப இயேசுவுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்ப சொல்லும் பொழுது இதெல்லாம் எப்ப நடந்துட்டு இருக்க, வழியில் நடந்துகிட்டே இருக்கு. சகை வீட்டுக்கு போறதுக்கு முன்பாகவே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப சகை நின்று கர்த்தரை நோக்கி வர்ற வழியிலே அவன் பாவத்தை அறிக்கை பண்றான். வர்ற வழியிலே ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அப்ப சகையுடைய ஆஸ்தி சொத்து பத்துகள் பெரியதா இருக்கு, அதை பாதி ஏழை கொடுக்குறேன். ஆம் நான் ஒரு வருடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அப்போ 1 லட்சம் வாங்கியிருக்கேன்னா ஒருவன்ட்ட 1 லட்சம் ஏமாற்றி வாங்கினான் என்றால் 4 லட்சமாய் திரும்பி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றதை பார்க்குறேன். நாளத்தனையாக திரும்பி கொடுக்குறேன், பாதியை கொடுக்குறேன். சில வரலாறு சொல்லுது சகை அன்னைக்கே ஏழை ஆயிட்டு சொல்லுது. ஆமா அன்னைக்கே சகை ஏழை ஆயிட்டான். ஆனா கர்த்தர் அப்படியே விடலை, மறுபடியும் சகையை ஆசீர்வதிக்கிறாரு. சகை மறுபடியும் செழிப்புக்குள்ளாக மாறுகிறார். ஆமா அது வரலாறு. அப்ப இந்த சம்பவங்கள் நம்ம எழுதப்படலை. இப்ப பார்க்கும்போது ஸ்தோத்திரம் இயேசு வந்தோடனே சகை ஏழை ஆயிட்டான் இல்லை, உள்ளுக்குள்ள பணக்காரன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வெளிப்புறமான நீதியான சம்பாத்தியத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். அது வரைக்கும் சகையுடைய வாழ்க்கையில கேரக்டர் மோசமா இருந்துச்சு, சம்பாத்தியம் மோசமா இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்ப எம்டியா வந்துருச்சு. மறுபடியும் ஏதோ தோட்டங்களை வாங்குகிறார் சகையோ, ஏதோ காரியங்களை செய்கிறார். கர்த்தர் அந்த சகையை ஆசீர்வதிக்கிறார். அவர் மீண்டும் தன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறார். பிரியமானவர்களே, அதை வாசிக்கும் பொழுது இப்ப பார்க்கும்பொழுது நாளத்தனையாய் கொடுக்குறேன் அப்படி சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே அந்த நடக்கும்போது வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரைஸ் தி லார்ட். இப்ப வீட்டுக்குள்ள போய் சகை வீட்டுக்குள்ள என்ட்ராயிடுச்சு. என்ட்ரான உடனே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே என்று சொன்னான். அப்ப ஆபிரகாமுடைய வாரிசாக இருக்கிறார் யார் என்றால் யூதர்கள். அப்ப ஆயக்காரன் யார் என்று தெரிகிறது. நமக்கு என்ன தெரியுதுன்னா வசனத்து மூலமாகவே நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறோம். அப்ப சகவி யார்? யூதன். இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஆமா அந்த அம்மா கூனியான ஸ்திரியை
ஆண்டவர் எந்திரிக்க பண்ணுவார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 18 வருஷங்கள். ஆமாம், இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தியாக இருக்கிறாளே. அப்போ ஆபிரகாம் குமாரத்தியை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். நாமும் ஆபிரகாமுடைய குமாரத்தியாக இருக்கிறோம். சில நேரம் பிசாசு பரிசேயுடைய ஆவியை வைத்து நம்மை கட்டி வைக்கிறது. சில நேரம் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதிலிருந்து விடுதலையாகும்படி தேவன் விரும்புகிறார். இப்போ ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி, ஆமாம், வீட்டுக்குள்ளே போகும்பொழுதே வல்லமை, வீட்டுக்குள்ளே போகும்பொழுதே மறுரூபம், வீட்டுக்குள்ளே போகும்பொழுதே தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு நேராக கர்த்தர் சகவியை மாற்றினார். அப்போ சொல்கிறாரு, நிறைவு செய்ய விரும்புகிறேன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுசுகுமாரன் வந்திருக்கிறான் என்றார். பிரைஸ். இழந்து போனதை தேடவும். இந்த கால வேளையில் எதை இழந்தீர்களோ, ஆமாம், கிறிஸ்தவ வாழ்ந்ததுனால, இயேசுக்காய் தன்னை அர்ப்பணித்ததுனால எதெல்லாம் இழந்தீர்களோ மறுபடியும் அதை திரும்ப பெறும்படி தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களை திரும்ப அதெல்லாம் தர்றார். எனவே சோர்ந்து போகாதீங்க. ஆமாம், சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆமாம், நீதிமானாய் காட்ட வேண்டாம், நீங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஆமாம், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்படுறது போல நம்முடைய ஜெபம் இன்றைக்கும் கேட்கப்படும். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வாராக.